சட்டுன்சக் பஸ் ஸ்டாண்டு. க்ளீனாக இருக்குது, சூப்பராக இருக்குது, கிளைமேட்டும் நல்லா இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் வந்து 42 போனோம். நிறைய தமிழ் பீப்புளே நிறைய வந்திருக்காங்க. ஆக்சுவலாக 7-11 பேசுனாங்க. இப்போ நார்த் பட்டாயா போகிறாங்க, நம்மளும் நார்த் பட்டாயா போகிறோம். 42 பிளாட்ஃபார்ம் நம்பர். எவ்வளோ பிளாட்ஃபார்ம் நம்பர் இருக்குது? 42 பிளாட்ஃபார்ம் நம்பர் கண்டுபிடிச்சேன். அதோ இருக்குது 40. ஆனால் பஸ் இல்லை, பிளாட்ஃபார்ம் இருக்குது 42, ஆனால் பஸ் இல்லை. நம்ம 42வது பிளாட்ஃபார்ம் நம்பர் போவோம். சீட்டு 32 ஏதோ போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோ. S32 போட்டிருக்கு. 11 மணிக்கு 140 பாத். ஜாலியாக இருக்குது பஸ் ஸ்டாண்டு, நீட்டாக இருக்குது, கிளைமேட்டும் சில்லாக இருக்குது. ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப குளிரும் இல்லை, நீட்டாக இருக்குது. 42 ஆல்ரெடி நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போவோம். ஸோ எப்படி இருக்குது 42 நம்ம வெயிட் பண்ணோம். 42 பார்க்குறது இதுதான் நம்ம பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். 42 வந்துருச்சு. எஸ் 42. டிக்கெட்டை ஃபஸ்ட் செக் பண்ணோம். டிக்கெட்னு பார்க்கல, இதுதான் டிக்கெட். டைப் 1 மார்ச் 2. பின்னாடி என்னது? இது அவங்க லாங்குவேஜில் போட்டுக்கு. சீட் நம்பர் 32 கரெக்ட். சீட் நம்பர் 32 விண்டோ சீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். தயவுசெய்து விண்டோ சீட் கொடுங்க. பெரிய கண்ணாடியாக இருக்குது, நல்லா வியூ. ஆக்சுவலாக தூக்கமே வரல. ஹைலைட் என்னென்னா லேண்டிங்கும் டேக் ஆஃபும் சூப்பராக இருந்தது. லேண்டிங்கும் பயங்கரமாக இருந்தது, டேக் ஆஃபும் பயங்கரமாக இருந்தது. என்ன பிரச்சனைனா லேண்டிங் அப்பையும் சரி, டேக் ஆஃப் அப்பையும் சரி என்ன நடக்குதுன்னா காது ரெண்டு அடைக்குது. அதாவது ஃபுல் ஏரு கிரவுண்ட்லேருந்து டேக் ஆஃப் ஆகும்போது ஃபுல் ஏர் ப்ரெஷர் வரதுனால காது ரெண்டும் அடைச்சிக்குது. இனிஷியலி ஒரு 1 மினிட்டுக்கிட்ட அடைக்குது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிலீஃப் ஆகுது. அதேமாரி இறங்கும் போதும் சரி காது பயங்குது, கஷ்டம்தான். மேலே போகும்போது ஸ்மூத்தாக போகுது, எதுவும் தெரியல. ஆனால் லேண்டிங்கும் டேக் ஆஃபும் மட்டும்தான் கொஞ்சம் திக்கு அப்படியே ஒரு செகண்ட் ஹார்ட் கப்புன்னு அடைச்சி காது ரெண்டும் அடைச்சி ஓப்பன் ஆகுது. 10:37 ஆகுது. இன்னும் டைம் இருக்குது. நம்ம பஸ்ஸு வந்தாச்சு, ஓப்பன் பண்ண ஏறிட வேண்டியதான். இன்னும் சாலிடாக 42 நிமிஷம் இருக்குது. அதனால் பொறுமையாக தான் எடுப்பாங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. போய் முதல்ல சாப்பிடுவோமா? கரெக்ட், சாப்பிடுவோம். இது போர்க்கு இது இருக்குங்க, இதெல்லாம் போர்க்குடு அப்படின்னாங்க. ஸோ போர்க் இது. ஸோ அடுத்து சாண்ட்விச் வாங்கினேன். ஸோ சாண்ட்விட்சும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, என்னன்னு தெரில. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நான் சாண்ட்விச் சாப்பிட்றேன், எப்படி இருக்குன்னு செக் பண்ணோம். இங்கே டஸ்ட்பின் இருக்கா? சுத்தம் டஸ்ட்பினே இல்லை. டஸ்ட்பின் இல்லை. ஐயோ சாஃப்டாக இருக்குது. ஆஹா, பிரெட் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ள சிக்கன் ஸ்லைஸ் இருக்குது. ஆக்சுவலாக சீஸு, சாலட் க்ரீமு, சிக்கன் ஸ்லைஸ் ஒன்று இருக்குது. அது வெந்திருக்கா தெரில, ஆனால் நல்லா இருக்கு. ஒரு சின்னதாக ஸ்லைஸ் மாதிரி இருக்குது பாருங்க, பிங்க் கலரில் இருக்குது ஸ்லைஸு. ஒரு 4 நாளைக்கு நம்ம ஊர் ஃபுட்டை மறந்துட வேண்டியதான். நல்லாவே இருக்குது இதுவே. நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி
மாதிரி சாண்ட்விச்லாம் கிடைக்கவே கிடைக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த பிரெட்டு இவ்வளோ சாப்பிட்டாலும் நான் வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை. இப்போ என்ன பண்ணாங்க, ஒரு டிக்கெட் மாரி கொடுத்தாங்க டோக்கனு, அதுலேயும் ஒரு டேக் மாரி அடிச்சிட்டாங்க. இப்போ இது பஸ்ஸு கீழே வைக்க போகிறாங்க. நம்ம தனியாக தான் ட்ரோலி இல்லாமல் உட்கார போகிறோம். தூங்கினாலா? பாய். டாய்லெட்டு தான், அதுக்கு போகணுமா? சாப்பிடாது மயிறு மாதிரி இருக்குது. இப்போ பஸ்ஸு இதுதான், சீட் நம்பர் 32. பஸ்ஸு டிக்கெட் போட்டு வந்துடும். டாய்லெட்டு இதுதான். சரி, அந்த பக்கம் போகிற மாதிரி வச்சு விட்டீங்க. ஓகே, வரல இல்லை இப்படி வச்சா வராதா? அது எப்படி வராமல் இருக்குன்னு எனக்கு தெரியல. நானே ட்ரெயினில் கூட சேர்த்தா இப்போ மணி 10:53. இப்படியும் ஒரு 1:30 1:45 ரூமுக்கு போயிடலாம். பஸ்ஸு சூப்பராக இருக்குது. விண்டோஸ் எஸ்பெஷலி சொல்லி ஆகும், ஃபுல்லாக கிளாஸு. இங்கே ரோடே சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 4 லேன் இருக்குது. நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. பிரிட்ஜு சூப்பராக இருக்குது, நல்ல ஹைட்டு. மெட்ரோ மாதிரி அங்கே ஸ்கை ட்ரெயின் இருக்குது. ஸோ எல்லாம் யாரும் ரஷ்ஷே பண்ணல, நீட்டாக போகிறாங்க. ஃபுல் க்ரௌடாக இருந்தாலும் நீட்டாக போகிறாங்க. 11:07 கரெக்டாக பஸ் எடுத்திருக்காங்க. 11 மணிக்கு ஒரு 3 மினிட்ஸ் டிலே ஆகிருக்கு. ஒன்று கவனிச்சிங்களா, இங்கே யாருமே ஆரனே அடிக்கலை. அந்த ஒரு போலீஸு, இந்த ஒரு சூப்பராக இருக்குது வேன். மேக்ஸிமம் யாரும் ஆரன் அடிக்க மாட்டாங்க, ரொம்ப ரேர் தான் அடிக்கிறது. ஹைலைட்டான விஷயம். ஸ்கை பஸ் டெர்மினல் வந்தாச்சு. ஸோ இதுதான் பஸ் டெர்மினல். ஓரளவுக்கு மீடியம் நல்லா தான் இருக்குது, நீட்டாக இருந்தது. பஸ் ட்ராவல் வந்ததே தெரில. 2.5 hours சல்லுன்னு வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. நம்ம போல்ட் போட்டிருக்கோம், இந்த ஒரு ஊபர் ஓலா மாதிரி. ஸோ வந்துடும், ஆல்மோஸ்ட் வந்துட்டான், கிட்ட வந்துட்டான். 22 பாட்டு நம்ம ஹோட்டலுக்கு. ஏரியாச்சு. சூப்பராக இருக்குது பஸ் ஸ்டாண்டு.
வந்து நின்றுட்டார். ஃபன் பண்ணிகிட்டே இருக்காரு ஜாலியாக. சிக்னல் போட்டாச்சு, பறக்கிறோம். ரோடே சூப்பர். என்னடா இது டிசைனு, மேலே டால்பின் இருக்கு, சூப்பராக இருக்கு. சிக்னல் போட்டாங்க. ஸோ நல்லா இருக்கு ஆக்சுவலாக. டபுள் டெக்கர் பஸ். இதுதான் டுக் 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 இருக்கு.